வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். நம்முடைய பிரச்சனைக்கு அத்தனைக்கும் காரணம் என்னவென்றால் நம்முடைய மனம்தான் காரணம். நம்முடைய மனதை எந்த மாதிரி வைத்திருக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கின்றது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கின்றது. அந்த மன துயரத்துக்கு, துன்பத்திற்கு காரணம் அவங்களுடைய இயல்பை பொறுத்து இருக்குது. சில பேர் நடக்கக்கூடிய விஷயத்த சாதாரணமாக எடுத்துக்கலாம். சில பேர் சிறிய விஷயத்தை கூட பெரிதாக எடுத்துக்கொண்டு கவலைப்படுவாங்க. அந்த மன இயல்பு என்பது மிக முக்கியமானது. ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்கு மாதம் சம்பளம் 50,000 வந்து கொண்டு இருக்கின்றது. 2 பேருக்குமே 2 குழந்தைங்க. 2 பேருக்கும் ஒரே போல குடும்ப சூழ்நிலை. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க. பணம் 10,000 கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே என்னாச்சு, 2 பேர்த்து இருந்த பணம் 10,000 யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. எல்லாமே ஒரே சுச்சுவேஷன் தான், ஒரே சூழ்நிலை. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, சரி கவனமாக இருந்திருக்குன்னு முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஏற்றுக்கிறாரு. இன்னொருத்தர் அவரால் தாங்கிக்கவே முடியல. எல்லாம் ஒரே சூழ்நிலை தான். ஒருத்தர் ஏற்றுக்கிறாரு, இன்னொருத்தர் அவரால் தாங்கிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது நடந்திருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறார். இப்போ என்னன்னா, அந்த இயல்பை பொறுத்தான இருக்கின்றது. சரியான முறையில் ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்த கவலை ஒழித்தல் பயிற்சியை மட்டும் சரியா செய்தான் என்றால் இங்க திரும்ப கவலைக்கு இடமே இருக்காத. இப்ப சரியா செய்ய முடியலையா, அதுக்கு என்ன காரணம், அதன் காரணமாக தான் ஏன் செய்ய முடியல, என்ன காரணம் அப்படின்னு சிந்தனை செய்யும்போது இன்னும் வேறு வகையில எப்படி அதை சரி செய்யறதுக்கு தான், அந்த மாதிரி சிந்தனை செய்யும் போது தான் இந்த மாதிரி ஒரு கருத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. சரி, அதாவது நடந்தது ஒன்றா இருக்கும், நம்ம நினைக்கிறது வேறையா இருக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துல இந்த மாதிரி ஃபோன் வசதியோ எந்த வசதியும் கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிராமத்தில் 2 பேர் இருக்கிறாங்க. ராமன், சோமன் அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. அதே தெருவில் பக்கத்து வீடு. அவங்க என்ன பண்ணாங்க, ஃபாரினுக்கு வேலைக்கு போனாங்க. வேலைக்கு போன இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த சோமன் இறந்துடுறாரு. இது யாருக்கும் இங்கே சொல்ல முடியல, அங்கேயே அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த ஊருக்கு இன்னொருத்தர் போகிறார். அதனால் ஒருத்தர் என்ன பண்ணார், இந்த மாதிரி சோமன் இறந்துட்டார், நாங்கள் வீட்டில் சொல்லிடுங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அனுப்புகிறார். அதே போல் சோமன் இறந்துட்டார் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க, ராமன் வீட்டில் சில பொருட்கள் போய் கொடுங்கன்னு சொல்கிறார். அவரும் வந்தார் ஊருக்கு. அவருக்கு என்னாச்சு, சரியாக கவனக்குறைவாக கேட்காம என்ன பண்ணார், ராமன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ராமன் வீட்டில் சொல்லிட்டு சோமன் வீட்டில் போயிட்டு பொருட்கள் கொடுக்குறாரு. இப்போ ராமன் வீட்டில் அப்படியே அழுந்து புரண்டுகிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்புறமே உண்மை தெரியுது. உண்மை தெரிஞ்சவன் என்னாச்சு, இது அப்படியே மாறிடுச்சு. இப்போ சோமன் வீட்டில் ரொம்ப துக்ககரமாக இருக்கிறாங்க. ராமன் வீட்டுக்காரங்க போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. நடந்து முடிஞ்சது வேற, இங்கே இருக்கிறது வேற. தெரிந்ததுக்கு பிறகு எப்படி இருக்கு. இதே போல பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையிலே எக்கச்சக்கமான இந்த சமுதாயத்தினுடைய அவங்க வினைப்பது தகுந்த மாதிரி எத்தனையோ நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அது என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாம நாமளே கவலைப்பட்டு இருப்போம். அப்புறம் எதற்கு அற்புதமா மகரிஷி ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஏற்பின்றி தீயண்டா, பவ இருப்பு இன்றி துன்பங்கள் எழா. முடிச்சுட்டாருங்க, முடிச்சாச்சுங்க. அப்புறம் எதுக்கு கவலை போட்டுக்கிட்டு இருக்கணும்? நிஜமா அவர் நம்புறேன்னா இங்க கவலையே கூடாது.
ஏற்பின்றி தீ அண்டான்னா ஒரு பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல போய் வைக்கிறோம், என்னது இப்படியே பஞ்சு பத்திக்கிட்டு எரியுது. ஏன்? அதுக்கு ஏற்பு இருக்குது. இதே வந்து ஒரு பச்சை வாழை மட்டையில போய் வந்து நெருப்பு வச்சோன்னு வச்சுங்களேன், பத்திக்கவே மாட்டேங்குது. ஏன்? அங்க ஏற்பு திறன் கிடையாது. நெருப்பு எவ்வளவு பெரிய நெருப்பா இருக்கலாம், அங்க ஏற்பு திறன் கிடையாது. அதே போல ஏற்பின்றி தீயண்டா பவ இருப்பு இன்றி துன்பங்கள் எழா. அப்போ துன்பங்கள் எழுந்துருச்சுன்னா பவ இங்க வினைப்பது இருக்குதான்னு அர்த்தம். இது ஏன் நம்ப முடியல? அப்போ துன்பம் தோணுனா நம்முடைய வினைப்பது ஒண்ணுக்கு ஒண்ணு சந்தோஷம் தானே படணும். எதுக்காக இந்த மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு ராத்திரியெல்லாம் தூக்கம் கெட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? இந்த தத்துவம் புரியவில்லையா நமக்கு? அப்போ அவர் சொல்றது தப்பா? என்ன அழகா கொடுத்துட்டாரே! இதே முடிஞ்சு போயிடுச்சுங்களே! அது ரைட்டுங்க. அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, பேசுறதுக்கு நல்லா இருக்குது. எதார்த்த வாழ்க்கையில வரும்போது அது நம்மளால முடியலைங்க. முடியலன்னா திரும்ப கவலை கொடுத்தல் போயிட்டு செய்யணும். இவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அந்த கவலையில இருக்கிறோங்கிற விஷயம் தெரியாம கூட கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம கவலையில தான் இருக்கிறோம். அது கூட தெரியாம தன்னை அறியாம ஒரு சோகத்தில இருந்தோம் என்றால், எப்படி நாம சோகத்தில தான் என்று தெரிந்து கொண்டு எப்படி வெளியில வர்றது? அது கூட தெரியணும்ல. சில பேரு இந்த சோகம் சோக சுகம்ன்னு ஒண்ணு இருக்கு. ஏதோ அது கூட சுகமா இருக்கு. இந்த வந்து இந்த மாரி. இந்த சோக பாட்டா ஒரு கலெக்ஷன் எடுத்து வச்சுக்கிட்டு, அதையே கேட்டுக்கிட்டு, அந்த கேட்டு அந்த வேவ் லென்த்துக்கு போய் என்னமோ அதே வந்து உலகமே ரொம்ப சோகமா இருக்கிற மாரி, வாழ்க்கையே சோகமா இருக்கிற மாரி, ஒரு சோக சுக இது வேற வந்து சோக சுகமா வேற. பாருங்க. அந்த சுகத்துல ஆழ்ந்திருந்தா அப்புறம் எப்படி இருக்கும்? உண்மையான இன்பம் வந்து எப்படி வந்து தெரியும்? அப்ப மனது தான் பெரும் பங்கு வகிக்கிறது. நிகழ்வு அதுவே தான். மனம் எந்த மாரி இருக்குதோ அதை பொறுத்து இருக்கின்றது. அப்போ ஒற்றை பிரச்சனையில என்ன அப்படின்னா, மனத பொறுத்தவரை எதுவா இருந்தாலும், அத வந்து சரி செய்ய முயற்சி செய்யாம, அத அப்படியே ஏத்துக்கணும். அத சரி செய்யவே முடியாது. இப்படி இருக்கணும், அப்படி இருக்குன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா, மனது தான் பிரச்சனையே கொண்டு வருது. அதே மனது தான் இனிமே வந்து இந்த பிரச்சனைய தீர்க்கும்னு சொல்றது அதே மனசு தான். ஒண்ணு நடந்திருக்கின்றது. நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன தோணுது? இது வந்து நடக்கக்கூடாது. நடக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படின்னு வந்து நினைச்சு பாக்குது. ஆஹா! இது மட்டும் நடக்காம இருந்தா எப்படி இருந்திருக்கும்? நல்லா இருக்குமே, நல்லா இருக்குமே! அப்படின்னு நினைச்சு அது ஒரு சோகம். அந்த சோகம் ஏற்பட்டு, துயரம் ஏற்பட்டு, இந்த துயரத்த போக்கணுமே அப்படின்னு அங்க ஒரு பிரச்சனை. முதலாவதாக இது நடந்திருக்கக் கூடாது அப்படின்னு நினைச்சு ஏத்துக்காதனால ஏற்படக்கூடிய துன்பம். அந்த துன்பம் வந்து இந்த மாரி மனம் துன்பப்படக்கூடாது அப்படின்னு அதையும் ஏத்துக்காம, அதையும் மறுக்கும் மனோபாவத்தின் காரணமாக இன்னும் பிரச்சனை அதிகமாகுதுங்க. அப்ப அத ஏத்துக்கிட்டா ஓடி போயிரும். இங்க பிரச்சனையே வந்து கிடையாது. அது மட்டும் இல்ல. இந்த பொருள் மேல பற்று வைத்திருக்கோம் பார்த்தீங்களா? இது பெரிய பிரச்சனை. அ ரோட்ல நடந்து போயிட்டுருக்கோம். கடைவீதியில. அங்க வரிசையா கார் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. திடீர்னு அதுல இருக்கிற ஒரு கார் வந்து அப்படியே தீப்பிடிச்சு எரியுது. நம்ம பார்க்குறோம். அடடா! இது மாரி கார் தீப்பிடிச்சு எரியுதுன்னு நேரடியா பார்த்ததே இல்லையே. சினிமால தான் பார்த்துருக்கோம். ஆக இன்னைக்கு சான்ஸு. "அப்பா எப்படி எரியுது?" அப்படின்னு ரசிச்சு கூட ஒருத்தர் பார்ப்பாரு. ஆனால் அந்த தீப்பிடித்து எரிந்த கார் நம்முடைய காரா இருந்தா என்ன ஆவும்? அந்த உயிர் இல்லாத ஒரு பொருள் மீது பற்று வைத்த காரணத்தினால என்ன ஆவுது? கார்லாம் தீப்பிடித்து எரியல. அத பார்த்துட்டு நம்முடைய உடம்பு முழுவதும் திகு திகுன்னு எரியுதுங்க. ஏன்? அந்த உயிருள்ள மேல பற்று வைத்த காரணத்தினால, இந்த உடம்பே தீப்பிடித்து எரியுது. கார் எரியல. அந்த அளவுக்கு வந்து அது மேல பற்று. பிடித்து வைக்கிறது இதான் சொல்றது. அப்ப எல்லாம் மனம் தான் காரணம். வேற ஒண்ணுமே கிடையாது. இதுவரை எத்தனையோ விதமாக மனம் தான் காரணம் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த புரிதலோடு புரிந்துகிட்டா ரொம்ப நன்றாக புரியும். ஒரு நிகழ்ச்சி, ஒருத்தரு ட்ரெயின்ல போயிட்டுருக்காரு. அவங்க குழந்தைங்க 2 பேரு. சின்ன குழந்தைங்க. அவங்க ஒருத்தர் ஒண்ணு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மத்தவங்களுடைய பொருள போய் இழுக்குறாங்க. மத்தவங்கள மோதுறாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கே ரொம்ப வந்து இரிட்டேஷனா இருக்கு. அந்த குழந்தைய கூட்டு ஒரு அடி அடிக்கலாமான்னு எல்லாத்துக்கும் வேகம் வருது. பார்த்தா அவங்க அப்பா வந்து சும்மாவே இருக்காரு. ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாரு.
அவர்ட்ட போய், "ஏங்க உங்க குழந்தைகள கொஞ்சம் கண்டிக்கலாம்ல, கொஞ்சம் உங்க பக்கத்துல உட்கார வச்சுக்கங்கறாரு." அவரு சொல்றாரு, "இல்லைங்க நான் வந்து இப்ப நார்த் இந்தியா போயிட்டுருக்கிறேன். என்னுடைய ஒய்ஃப் வந்து கல்லூரியில பேராசிரியர் இருந்தாங்க. அங்க டூர் போன இதுல வந்து ஒரு மாணவிய காப்பாற்றுவதற்காக போனவங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிறாங்க. அந்த பாடிய ரிசீவ் பண்றதுக்கு நான் போயிட்டுருக்கேன். இந்த குழந்தைங்களுக்கு சொல்ல முடியல. வீட்ட விட்டு வர முடியல. இப்ப அதனால தான் போயிட்டுருக்கேன்." அப்படிங்கிறாங்க. முன்ன என்ன மனம் இருந்தது? இத கேட்ட உடனே இப்ப மனம் எப்படி மாறிருச்சு? அடடா! அந்த அதே சேட்ட தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முன்ன மனநிலை எப்படி இருந்தது? இப்போது மனநிலை எப்படி இருக்குதுன்னா, அது பெரிய சேட்டாவே தெரியல. அவங்களே அடி அடிச்சா கூட வாங்கிக்கலாமா அப்படிங்க. முன்ன வந்து ஓங்கி அறை குடுக்கலாமான்னு இருந்த மனநல, இப்ப நம்ப கூட அடி வாங்கிட்டா ஒண்ணும் தப்பு கிடையாதுங்கிறது போகுது. நிகழ்ச்சி மாறவே இல்லைங்க. ஆனா மனசு மட்டும் தான் மாறி இருக்குது. அப்ப இந்த நிகழ்ச்சி கேள்விப்படாம இத வந்து மாத்திக்க முடியாதா? ஏத்துக்க முடியாதுன்னா, அப்ப எல்லாமே மனம் தான் காரணம். வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஒற்றை பிரச்சனையில பொறுத்தவர மனத வந்து எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அதை முழுமையாக அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத மாற்றி அமைப்பதற்கு முயற்சி செய்யக்கூடாது என்பதை மிக சாதாரணமான புரிதல் புரிந்து கொண்டாலே போதுமானது. அகத்து பிரச்சனை இப்ப வந்து சரியா போயிருங்க. சரி. ஒரு பைக் வாங்குனோம். புது பைக்கு அன்னைக்கு தான் வாங்குனோம். அன்னைக்கு நைட்டு இடி மின்னல் மின்னி, அது போயிருச்சு. காலையில பார்த்தா பைக் அழிந்து விட்டது. முடிஞ்சு போச்சு. பைக் அழிந்து தான் இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது. இது ஒற்றை பிரச்சனை. இரட்டை பிரச்சனைன்னா, இத வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன இப்ப என்ன பண்ணணும், வெளியில வேலை இருக்கு. அகத்து பிரச்சனைங்கிறது அகத்துல மட்டும் தான். இப்ப அத வந்து சரி செய்யவே தேவையில்லை என்று புரிந்து கொண்டு, இப்ப புறத்துல என்ன செய்யணும்? அதுக்கு உண்டானத போயிட்டு வந்து செய்யணும். அந்த கம்பெனிக்கு போய் பார்க்கணும். பேப்பர சப்மிட் பண்ணணும். அதுக்கு உண்டான என்னன்னு பார்க்கணும். அடிக்கடி ஃபாலோ பண்ணணும். எப்படி வாங்குறதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் வந்து புறத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்ப இந்த மாரி இருக்கிறது வந்து இரட்டை பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லலாம். இத நான் வந்து பிரித்து பார்த்தேன்னா, எது வந்து அ ஒற்றை பிரச்சனைங்கிறப்ப, இங்க வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. வெளியில செய்றதுக்கு எதுவுமே இல்லைங்கிறப்ப, இத அப்படியே ஏத்துக்கணும். ஏன்னா, 75% பிரச்சனை வந்து மனத வந்து ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால தான். நீங்க காலையில பேப்பர் படிங்க. டெய்லி 4, 5 நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது. கருத்து வேறுபாடு காரணமாக கணவன், மனைவி கருத்து வேறுபாடு. 4 நாளைக்கு முன்ன பேப்பர்ல படிச்சேன். செல்ஃபோன வந்து உடைத்து விட்ட காரணத்தினால, அ தாய் வந்து 2 குழந்தைய வந்து சேர்த்து தற்கொலை பண்ணிட்டாங்களாம். இது என்ன காரணம்? இந்த இந்த மனதில பார்த்தீங்களா, அந்த தாங்க முடியாத துயரம் ஏற்படுது. இந்த மாரி கருத்து வேறுபாட்டின் காரணமாக, நாள்தோறும் எத்தனையோ நிகழ்வ நம்ம பார்க்குறோம். தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. மனத வந்து தாங்கிக்கவே முடியல. அத ஏத்துக்க முடியல. அத நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஏத்துக்கிட்டா, அந்த மாரி நிலைக்கே போக மாட்டாங்க. அப்ப அங்க என்ன என்ன எதிர்பார்ப்பு? நாம நினைத்தது நடந்தா இன்பம். நாம நினைப்பதற்கு மாறாக நடந்தா துன்பம். அப்ப நான் நினைக்கிற மாரி எல்லாமே நடக்குமா? நடக்காது. அப்ப மாறி நடந்தா துன்பம் தான் ஏற்படும். அதுக்கும் சொல்லி வச்சுட்டாரு. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லன்னா பிரச்சனையே கிடையாது. அப்புறம் ஏன் மனம் வந்து எதிர்பார்க்குது? அப்ப எதிர்பார்த்தோம்னா துன்பம் தான் ஏற்படும். அத அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டா பிரச்சனையே கிடையாது. அப்போ ஒருத்தர் இறந்துட்டா, அந்த குடும்பத்தில இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை, இது வந்து தொடர் பிரச்சனையா போயிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ண முடியும்? இப்ப ஏன் அந்த மாரி இறக்கக்கூடிய நிலைக்கு வந்து போறாங்க அப்டின்னா, அத தாங்கிக்க முடியல. இந்த மாதிரி இறந்து விட்டோம் என்றால், இந்த துன்பத்திலிருந்து மீண்டு விடலாம் அப்டின்னு நெனைக்கிறாங்க. ஆனா என்ன ஆகும் தெரியுங்களா? வெரி டேஞ்சரஸ். இறந்ததுக்கு பிறகு தான் தெரியும். ஏன் இந்த மாரி செய்தோம் அப்டின்னு. எல்லாமே பார்க்கலாம். எப்படி இருக்கு? அந்த எந்த மாரி மனத்துயரத்தோடு இருந்தோமோ, அந்த மனத்துயரத்தோடு தான் இருப்போம். இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. அது தீர்ந்த பாடு கிடையாது. இந்த மனத்துயரத்த போக்குன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னொரு உடல் வந்து தேவ. அந்த உடல் தே தே தேவைன்னா, அது எப்போ வந்து கிடைக்கும்னு வந்து சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. அதனால அந்த மனப்பிரச்சனையின் காரணமாக தற்கொலைகள், இன்னும் எக்ஸாம்ல வந்து சரியா எழுதலைன்னு இந்த நீட் தேர்வுலாம் பார்க்குறப்ப என்னங்க இது? எவ்வளோ படிச்சு அறிவு எதற்காக இருக்குது?
தற்கொலை பண்ணிக்கிறதுக்கா இருக்குது? இதுக்கு எல்லாமே காரணம் மனதை வந்து சரியாக அதை புரிந்து கொள்ளாத காரணத்தினால. அதை அப்படியே ஏத்துக்கிட்டோம்னா, அதை என்ன உணர்வோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டோம்னா, அது அரை வினாடியில காணாம போயிடும். இங்க பிரச்சனையே கிடையாது. சரி, கருத்து வேறுபாடு. இதுக்கு என்ன பண்ணலாம்? மனது கஷ்டமா இருக்கு. கருத்து வேறுபாடு. வீட்ல இருக்கலாம். சில பேர் வந்து ஆபீஸ்ல வந்து மேலதிகாரிய வந்து அவங்க வேணும் வேணும்னு ஏதாவது வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் ஆபீஸ்ல வந்து சில பேர் வந்து குறிப்பிட்ட நபருக்கு வந்து ஏதேனும் தொந்தரவு குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒண்ணுமே பண்ண முடியல. பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. வேணும்னு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே செய்ய முடியல. இவங்கள வந்து சீரமைக்க முடியவில்லை. என்ன பண்ணாலும் முடியல. ஏதாவது ஆபீஸ் நடந்த பிரச்சனைய பார்த்தா நைட் தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த பிரச்சனைக்கு இறந்து போயிரலாமான்னு இருக்குது. அவ்வளோ பிரச்சனை. அதான் மகரிஷி அவங்க தான் சொல்லுவாங்க. சில வந்து சில வேலைக்காரர்கள் முதலாளியிடத்திலே மாட்டிக்குவாங்க. சில முதலாளிகள் வேலைக்காரர் இடத்திலே மாட்டிக்குவாங்க. என்ன எப்போ இது மாரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப ஏதோ ஒரு இது மாரி ஒரு பிரச்சனை. இதுக்கு என்ன பண்றது? இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, அதாவது நாம நினைக்கிற மாரி இருக்காது. அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நம்முடைய செயல்கள்ல 90% தானாக நடந்து கொண்டிருக்கின்றன. காலையில எழுந்தோன நைட்டு தூங்குறவரு இந்த சமுதாயத்திலே தொடர்பு கொண்டிருக்கிற காரணத்தினால 90% செயல்கள் அதுவாக கன்டினியூஸா நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த 10% மட்டும்தான் நாம உணர்ந்து நம்முடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த 10% தான் அறிவை பயன்படுத்தி எத்தனையோ விதமான வெற்றியை பெறோம்னு எக்கச்சக்கமானலாம் நம்ம சாதனைலாம் பண்றோம். எதுங்க? இந்த 10% வச்சுக்கிட்டு தான். மீதிலாம் அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்குதுங்க. உண்மை இதுதான். இந்த 10% பயன்படுத்தி தான் நம்ம அறிவை பயன்படுத்தி எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி புத்திசாலித்தனமா, அறிவுபூர்வமா சிந்தனை பண்ணி என்ன மாதிரி செயல் செல்வது எப்படி வரும் அப்படின்னு பிளான் பண்ணி அங்க வெற்றி இருக்கும்போது ரொம்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. அந்த தன்முனைப்போடு ஒரு 10% இருக்கு பார்த்தீங்களா? ஆனா அது செய்துதான் ஆகணும். நீங்க ஒரு ஊருக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? ஊருக்கு போனா அட்வான்ஸா போய் நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம்லாம் இருக்கக்கூடாது. இந்த மனம் இருக்குதுன்னா, அது மனது வந்து புறத்துல வந்து பயன்படுத்தும்போது சிறப்பா வந்து அறிவா செயல்படுது. நீங்க ஊருக்கு போகணும்னு பிளான் பண்றீங்கன்னா, ஆல்ரெடி வந்து காரியங்கள் செய்து தான் ஆகணும். டிக்கெட் புக் பண்ணணும் அட்வான்ஸா. எந்த இதில போறோம்? எத்தன மணிக்கு போறோம்? என்னைக்கு போறோம்? எந்த ட்ரெயினா? பஸ்ஸா? ஃப்ளைட்டா? அதுக்கு முன்னாடியெல்லாம் முன்கூட்டியே அட்வான்ஸா கரெக்ட்டா நாளைக்கு செஞ்சுக்கலாம். அப்புறம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா, கடைசி நேரத்தில வந்து டிக்கெட் கிடைக்காது. ரொம்ப டென்ஷன் ஆயிரும். அதுக்கு முன்னாலயே வந்து செய்யலாம்ல. அந்த மாதிரி செய்யக்கூடியது 10%. அப்ப அந்த இடத்துல ஒரு இதோட செய்றோம். ஆனா ஒண்ணு பாருங்க. ஒரு வீட்ல ஒரு 4, 5 பேர் இருக்கிறாங்க. அவங்களோட கருத்து வேறுபாடு, பல்வேறு பிரச்சனை, ஒரு சண்டை எப்ப பார்த்தாலும் நடந்துகிட்டே இருக்கு. அந்த வீட்ல ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த உடனே, அது அழகும், அது சிரிக்கிறதும், வளர்ந்து பேசுறதும், வளர்ற விதத்த பார்த்துட்டு, அந்த வீட்ல இருக்கவங்க எல்லாம் குஷி ஆயிடுறாங்க. வீட்ல எத்தன மாரி பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையின் காரணமாக அந்த வீடே வந்து மாறிருது. ஏன்னா, அந்த மழையை பார்க்கும்போது, அந்த இயற்கையை ரசிக்கும்போது, அதேபோல அ அ இரவிலே நட்சத்திரத்தை பார்க்கும்போது, மழையை பார்க்கும்போது, பெய்கின்ற மழையை பார்க்கும்போது, இன்னும் பல்வேறு இத நாம வந்து இயற்கையை ரசிக்கும்போது, இப்ப என்ன ஆகுது தெரியுங்களா? இயற்கையை ரசிக்கும்போது, இந்த மனம் மென்மையான நிலைக்கு போயிருது. அந்த 10% இருக்கு பார்த்தீங்களா? அந்த 10% கூட இல்லாம 1%க்கு போயி, அந்த 1% கூட இல்லாத நிலையில மனநிலை இருக்குது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிருதுவா மனம் வந்து போயிடுது. என்ன காரணம்? என்ன காரணம்னா, இயற்கையை ரசித்த ஒரே ஒரு காரணத்தினால. இவ்வளவுதான். நம்ம வந்து அவசரமா வந்து ஒரு இடத்துக்கு போணும். வீட்ட விட்டு கிளம்பியாச்சு. பார்த்தா மழை கொட்டுன்னு கொட்டுது. கொடையும் இல்ல. வண்டியில போனா நனைஞ்சிருவோம். ஆட்டோ கிடைக்கல. ஃபோன் பண்ணா மழை காரணமாக எந்த காரும் கிடைக்கல. என்ன பண்ணன்னு தெரியல. அங்க அர்ஜென்ட்டா போயாகணும். இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப என்ன பண்ணலாம் தெரியுங்களா?
யாரும் இது செய்ய மாட்டாங்க. நான்லாம் செய்திருக்கிறேன். இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. இனிமே போய் சேர முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்? இந்த மழைய அழகா ரசிக்கலாம். இந்த மழைய திட்ட தேவையில்ல. இந்த நேரம் பார்த்து வந்து திட்ட தேவையில்ல. ஏத்துங்க, நீங்க இயற்கை பண்றத ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. திடீர்னு மழை பெய்யலாம், சூறைக்காற்று அடிக்கலாம், என்ன வேணாலும் வரலாம். அத ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாது. இப்ப நீங்க வந்து ஒரே வேளை என்ன பண்ணலாம்? மழை அழகா எப்படி பெய்யுது அப்படின்னு ரசித்துக் கொண்டு இருக்கலாம். இதுதான் மன லகுவயம். பாருங்க, மனிதனுக்கு கோவம் வந்தா எப்படி இருக்கும்? மகிழ்ச்சி தான் சொல்லுவாங்க. இந்த கோவம் வரும்போது நீங்க கண்ணாடி எடுத்து பாருங்க. முகம் எப்படி வந்து அசிங்கமா இருக்குன்னு. அதுக்காக கோவம் வரும்போது போய் கண்ணாடி நம்ம எடுத்து பார்க்க முடியுமா? கோவம் வரும்போது கண்ணாடி எடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையில் இருந்தா கோவமே வராதே! அப்ப நம்ம கோவிச்சுக்கும்போது யாராவது ஒரு வீடியோ எடுத்து அப்புறம் அந்த வீடியோ போட்டு காமிச்சாங்கன்னா தான் தெரியும். ச்சே! இந்த முகம் எவ்வளவு அகோரமா இருக்குது அப்படின்னு நம்மள பார்க்கறதுக்கு நமக்கே சகிக்காது. கோவம் வரும்போது. ஆனால் இயற்கையிலே இந்த டிஸ்கவரி சேனல்லாம் போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஒரு புலி மானை வேட்டையாடுகின்றது. அதுக்கு எவ்வளவு கொடூரம் இருக்கும். ஆனா, அங்க அதனுடைய இயல்பு. அது போய் வேட்டையாடுறது. மனிதன் வந்து ஏதாவது கோவத்தோட செய்றான்னு வச்சுக்கங்களேன், அது அசிங்கமா இருக்கும். ஆனா, அது அசிங்கமா கூட இருக்காது. ஏன்னா, அங்க வேற வழி கிடையாது. அதுவே ரசிக்கிற மாரி இருக்கும். ஆக அந்த இடத்துல வந்து அதனுடைய கொடிய தன்மை அது இயற்கை. இந்த மாதிரி இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோ, ஆஃபீஸ்லயோ எந்த மாரி ஆட்கள் எப்படி இருந்தாலும் சரி, இது இரட்டை பிரச்சனை. உள்ளாரத்த பொறுத்தவரை ஒண்ணுமே செய்யத்துக்க முடியாது. இரட்டை பிரச்சனை என்பது இந்த இடத்துல இவங்கள எப்படி டீல் பண்றது? எப்படி டீல் பண்றதுன்னா, அந்த மாரிலாம் அவங்க செய்தாங்கன்னா, என்ன பண்ணணும்? அதையும் ரசிக்க ஆரம்பிக்கணும். ஏங்க பிளான் பண்ணி எனக்கு வந்து எப்படி துன்பம் வருது, இத எப்படி ரசிக்க சொல்றீங்க? நிஜமா நீங்க ரசித்து பாருங்க. அத ரசித்து பார்த்துட்டு, நீங்க நம்ம வேலைய நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது வந்து பெரிய துன்பமாவே தெரியாது. அவங்கலாம் அசந்து போயிருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மள பாதிப்பதே கிடையாது. ஏன்னா, அத ரசிக்க ஆரம்பிக்கணும். அந்த எப்படி இயற்கைய ரசிக்கிற மாரி, எப்படி வந்து பாம்பெல்லாம் வந்து எப்படி அதுக்காக ரொம்ப பக்கத்துல போக தேவையில்ல. நெருப்பு மாரி. எப்படி? நெருப்பு அப்புட்ன்னா பக்கத்துல போனா சுட்டுடும். தூரமா போனா குளிரும். அதுக்கு தகுந்த மாரி பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாரி அந்த இடத்திலே சமுதாயத்திலே, ஆபீஸ்லே தொடர்பு கொள்ளும்போது அவங்களுடைய இது தேவைப்படுது. எல்லாம் சேர்ந்து தான் செய்றான். தேவைப்படுது. அப்ப கரெக்ட்டா அளவு முறையோடு கரெக்ட்டா வைத்துக்கொண்டு அத செய்தோம்னா, இந்த மனதுல உள்ள பிரச்சனை வராது. அவங்க எந்த துன்பம் குடுத்தாலும், அத வந்து சாதாரணமா எடுத்துக்கொண்டு நம்முடைய வேலைகள வந்து நம்ம வந்து பார்க்கலாம். எந்த மாரி எப்படிப்பட்ட பிளான் பண்ணாலும் சரி, அதெல்லாம் தவிடுபொடி ஆக்கிட்டு, நம்முடைய கடமைய மிக சிறப்பாக வந்து செய்ய முடியும். சரி. ஒருத்தருக்கு வந்து வேலை இருக்கு. வேலை போயிடுமோன்னு பயம் வந்துன்னு வச்சுக்கங்க. இப்ப என்ன பண்றது? ஐடி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு வேலைய விட்டு தூக்கிருவாய்ங்க. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப என்ன பண்ண, அடுத்து ட்ரை பண்ண அவங்கலாம் வந்து ஜம்ப் பண்ணி அடுத்ததுக்கு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கவலையே படக்கூடாது. அது அப்படிதான் நடக்குது. ஆட்தோற்ப செஞ்சுட்டான். அடுத்தது ட்ரை பண்ணுங்க. திறமைய வளர்த்துக்கங்க. ஆற்றல் வளருங்க. அடுத்தது அப்ளை பண்ணி அடுத்ததுக்கு போயிட்டு இருக்கணும். இது மாரி ஆயிடுச்சேன்னு வந்து உட்கார்ந்திருந்தா, அப்ப என்ன ஆவுது? இது மாரி ஆயிடுச்சேன்னு நினைக்கும்போது, அங்க வந்து நம்முடைய ஜீவகாந்தம் அதிகமா செலவாகுது. இது இந்த மனத பொறுத்தவரை ஒண்ணுமே இல்லாம இருந்தா, அந்த செயல்ல வந்து இன்னும் கவனம் அதிகமா இருக்கும். நாம என்ன மாரி நல்லது நடக்கணும்னு நெனைக்கிறோமோ, அந்த மாரி அந்த உலக காரியங்கள்ல கவனம் செலுத்துவதற்கு இன்னும் அறிவு கூர்மை அதிகமா இயற்கையாகவே கிடைச்சிரும். ஆக அடுத்தது அந்த மாரி வந்து போயிட்டு இருக்கலாம். கணவன், மனைவி இருக்கிறாங்க. அவங்களுக்கு 3 குழந்தை இருக்கிறாங்க. திடீர்னு கணவனுக்கு இன்னொரு பெண்ணோடு தொடர்பு இருக்கிறது தெரியுது. எவள்னாலா? எவள்னாலும் தெரியல. அது தெரியாத இருக்கிறவரை பிரச்சனை இல்ல. தெரிந்து விட்டது. இப்ப என்ன பண்றது? தாங்க முடியாத தாங்க முடியாத சோகம். தாங்கவே முடியல. 3 குழந்தைங்க. அ இப்போது எப்படி இந்த எண்ணம் வந்தது? எனக்கே துரோகம் செய்றதா? ஆண் செஞ்சா ஒண்ணு, பெண் செஞ்சா ஒண்ணா? பெரிய பிரச்சனை. தாங்கிக்கவே முடியல. ராத்திரி பூராம் தூங்கல. ஒண்ணுமே பண்ண முடியல.
இதை கேட்டால் இன்னும் சண்டை அதிகமாகுது. நான் ஆம்பளை, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சில ஆண்கள் இருந்தாங்கன்னா இப்போ என்ன பண்றது? என்ன பண்றது? ஏத்துக்கவே இல்லை மனசு. அவ்வளவு அன்பு வைத்திருந்தேன், ஏத்துக்க முடியல. சரி, இது இன்னொருத்தர் மாதிரி இருக்கிறாங்க. சரி போ, எக்கோடி கேட்டா போ, போய் தொலை அப்படின்னு அதை ஏத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க பிரச்சனை எதுவுமே இல்லை. ஏங்க, அப்ப தவறு பண்றப்ப நீங்க ஏத்துக்க சொல்றீங்களா? நீங்க அவரை எப்படி மாற்றுவது, எந்த மாதிரி கொண்டு வருவது, பழைய நிலைக்கு எப்படி கொண்டு வருவது அப்படின்னு மனதை பொறுத்து நீங்க டார்கெட் பண்ணாம அங்க ஒண்ணுமே செய்யறதுக்கு ஒண்ணுமில்லை முடிவு பண்ணிட்டு, இந்த புறப்பிரச்சனைக்கு என்ன பண்றது அப்படின்னு நீங்க சிந்தனை பண்ணி பண்ணணும். ஒரு குழந்தை தெரியாம தப்பு பண்ணிருது. அதை வந்து சுட்டி காட்டினா இன்னும் அது பெரிய பிரச்சனை ஆகுது. ஒரு குழந்தை மாதிரி நினைச்சுக்கிட்டு தெரியாம தப்பு பண்ணிச்சு, உணர்ச்சி வயப்பட்டு ஏதோ பண்ணிடுச்சு, இந்த குழந்தை எப்படி கொண்டு வருவது அப்படின்னு சிந்தனை பண்ணி போகணும். அதெல்லாம் முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு டெய்லி சண்டையா இருந்தா எப்படி இருக்கும்? ஒண்ணும் அந்த சண்டையின் காரணமா அவரு திருந்தி வரணும். இனிமே இல்ல, இந்த மாதிரி போமாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதுவும் பண்ணாம அதுல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை. இதான் இரட்டை பிரச்சனை. இதுக்கு என்ன பண்றது? அகத்துல தாங்க முடியாத சோகம். எப்ப நினைச்சாலும் சோகம். திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து பார்த்து நம்ம வந்து ஃபீட் பண்றோம் பார்த்தீங்களா? இதாங்க பெரிய பிரச்சனை. இது மாரி ஆயிருச்சு, இது மாரி ஆயிருச்சு, இது மாரி ஆயிருக்க கூடாதே. என் வாழ்க்கையில எப்படி நடந்தது? எப்படிலாம் இருந்தேன்? எப்படிலாம் நம்புனேன்? அப்படின்னு திரும்ப திரும்ப மனதில ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஃபீட் பண்ண வந்து அதிகமாகி, அந்த என்ன ஃபீட் பண்ணுமோ அதுவே திரும்ப திரும்ப வந்து தாங்க முடியாத சோகம். என்னதான் வாழ்க்கையில நடந்தாலும், அதுல ஒரு ஒண்ணுமே இல்லாம போயிருது. அத ஃபீட் பண்ணாம இருக்கணும். திரும்ப திரும்ப நினைக்காம இருக்கணும். அது மாரி எண்ணம் வந்தா அத அப்படியே விட்டுடணும். திரும்ப திரும்ப நினைக்கும்போது, ஒரு அந்த தற்சுழல் ஏற்பட்டு, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அந்த துன்பத்திலிருந்து வெளியே வர முடியாத ஆயிருச்சு. அப்போ இந்த பிரச்சனை எப்படி தான் தீர்வு காண்பது? இதெல்லாம் யோசனை சொல்லி வர முடியாது. ஒருத்தருக்கு மாரி குடுக்க முடியாது. அவங்க கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மனத பொறுத்தவரை கவலையே படக்கூடாது. அது சரி பண்ண முடியாது என்று முடிவு எடுத்துக்கொண்டு புறத்துல எப்படி செய்யறது? எப்படி குழந்தைங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க பெரியவங்க ஆகினாங்கன்னா, இதனுடைய நிலைமை என்ன ஆகும்? எதிர்காலம் என்ன ஆகும்? அப்படின்னு தகுந்த சமயத்துல எடுத்து கூறி, அத வந்து நாம வந்து கண்டுபிடிக்கணும். இது மாரி மாறணும்னா என்னென்ன மாரி விளைவு ஏற்படும்? இதெல்லாம் வந்து கண்டுபிடித்து, அத கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அறிவினுடைய திறமை இது பண்ணி அத சரி பண்ணணும். சில பேரு முடிஞ்சு போச்சு போ, டைவர்ஸ் போயிடுச்சு. போயாச்சா? டைவர்ஸ் போயிட்டாங்களா? இந்த 3 குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்பா, அம்மாவுடைய அன்பு கிடைக்காம அவங்களுடைய மனநிலை இவங்க சண்டை போட்டுனா என்ன மாரி மனநிலை இருக்கும்? குடும்பம் எப்படி இருக்கும்? என்னென்ன இருக்கு பாருங்க. இது மாரி எத்தனையோ இது வந்து சொல்லிட்டோம். இது மாரி ஒவ்வொரு குடும்பத்தின் ஒவ்வொரு மனநிலையும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் எக்கச்சக்கமா இருக்குதுங்க. உலகம் முழுவதும் பிரச்சனை தான். பிரச்சனை தவிர ஒண்ணுமே இல்ல. அவ்வளோ பிரச்சனை இருக்கு. எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது வந்து அகத்த பொறுத்தவரை செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை என்று முடிவு செய்து கொண்டு, அந்த பிரச்சனையை நான் சரி செய்து விடுவேன் என்று அறிவை கொண்டு முடிவு செய்யாம, அத அப்படியே விட்டுவிட்டோம் என்றால், கிட்டத்தட்ட 90% மனப்பிரச்சனை சரியா போயிரும். இங்க வெளியில தான். ஏன்னா, இங்க வெளியில செய்யக்கூடியது உள்ளத்த வந்து பாதிக்குதுங்க. அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்றால், மனத வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு போலாம். ஏன்? ஏன்னு கேட்டீங்கன்னா, வெளி உலகத்த நீங்க செயல் செய்யணும்னா மனம் வேண்டும். மனத வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு போயிரலாம். ஆனா, வெளி உலகத்த மனதுக்குள்ளார கொண்டு வரக்கூடாது. இந்த வெளி உலகத்த மனதுக்கு கொண்டு வரனால தான் வந்து பெரிய பாரமாக இருக்கின்றது. நம்ம வந்து ட்ரெயின பிடிக்கணும். 8 மணிக்கு ட்ரெயின். வீட்லருந்து கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். அங்கருந்து போறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். கரெக்ட்டா அப்பதான் கிளம்புறோம். 1/2 மணி நேரத்தில போயிரலாமான்னு போறோம். நடுப்புற டிராஃபிக் ஜாம் ஆயிருச்சு. இப்ப என்னாச்சு? வெளியில இருக்கிற பிரச்சனை, உள்ளுக்குள்ள போகுது. எப்படி போகுது? இந்த ட்ரெயின மிஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்? டென்ஷன் ஆவுது. பதட்டம் ஆவுது. என்ன பண்றது? இப்ப என்ன பண்ணணும்? அத உள்ளார கொண்டு வரக்கூடாது. இத வந்து வெளியில கொண்டு போணும். இல்லையா?
வேற என்ன பண்ணலாம், வேற மாற்று வாகனம் பிடித்து எப்படி அந்த இடத்துக்கு போய் சேர்றது அப்படின்னு அதை பிடிச்சி போகணுமே தவிர, ஆகா டென்ஷன் ஆச்சு, நான் டென்ஷனே ஆகக்கூடாது, என்ன நடந்தாலும் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னா அது டென்ஷன் ஆக இருக்காது. ஏன்? ஏன்னா இயற்கை டென்ஷன் எதுக்கு வருது, சீக்கிரமா நீ ஏதாவது மாற்று வழி செய்து போய் ட்ரெயினை பிடி அப்படின்னு அது உதவிக்கு வருது. கரெக்டா போய் ட்ரெயினை போறோம், கரெக்டா ட்ரெயின் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல டென்ஷன் நீங்க ஆனீங்க அப்படின்னா அந்த டென்ஷனை ஏத்துக்கணும். டென்ஷன் ஆயிட்டு ஓடுனீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க, ட்ரெயினை பிடிச்சி கீழே விழுந்துருவீங்க. இந்த இடத்துல செயல் மனது, வெளிப்புறத்துல இந்த மனது உதவிக்கு வருது. எதுக்கு உதவிக்கு வருதுன்னா, டக்குன்னு ஓடி போய் ஏறி முடிச்சிட்டோம், நிம்மதி ஆயிருது. இப்ப இந்த செயல் வேணும், ஓடி பிடிக்கிற அளவுக்கு செயல் வேண்டும். இல்லைன்னா டென்ஷன் ஆனா கீழே விழுந்துருவீங்க, சாதாரண கூட ஓடக்கூட முடியாது. போய் ட்ரெயினை வந்து கம்பியை பிடிச்சா கீழே விழுந்துருவோம். அந்த மாதிரி செயல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வெளிப்புறத்துல மனதை கொண்டு வெளிப்புறத்துக்கு கொண்டு போகணும். வெளிப்புற செயலை உள்ளுக்குள்ளார அகத்துக்கு கொண்டு வரவே கூடாது. சரி, இதே இது ஃப்ளைட்டில் போய் ஏறி பிடிக்க முடியுமா? முடிஞ்சு போயிடுச்சா? ஃப்ளைட் போயிடுச்சு, அதான் கேட்டை மூடிட்டான். இப்போ என்ன பண்ணுது மனம்? இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணிடுச்சா? முடிஞ்சு போச்சுங்க. இங்கே எந்த டென்ஷன் கிடையாது, ஏன்னா இனிமேல் பிடிக்க முடியாது. பாருங்க, அப்போ எல்லாமே மனதை பொறுத்து தான் இருக்கின்றது. முக்கால்வாசி பிரச்சனை இதிலே சரியாயிரும். அப்போ வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையெல்லாம் ஒரு ஜாலியாக ஒரு கேம் மாதிரி என்ன வேணாலும் பண்ணிப்பாரு. நான் வந்து அதை எப்படி எதிர்கொண்டு தீர்க்கிறேன். என்ன மாதிரினா, அந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டா அதெல்லாம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன் கர்ம வினை அப்படிதான், இதை ஒன்றும் மாற்ற முடியாது. சரி, ஏதாவது பரிகாரமாக ஏதாவது செய்கிறேன், இன்னும் போய் வேண்டுகிறேன், இன்னும் என்னமோ செஞ்சுட்டு இருக்கலாம். இதெல்லாம் ஒத்துக்க வராதுங்க. என்ன மாதிரி இருந்தாலும் சரி, அதை எவ்வாறு தீர்ப்பது என்று அறிவை கொண்டு சிந்தனை பண்ணி, அதுக்கு உண்டான யுக்தியை கண்டுபிடித்து அதை தீர்ப்பதற்கு முயற்சி பண்ணணும். அப்படியே இதை ஏற்றக்கூடாது. இங்க மனசை தான் வந்து மாற்ற முடியும், அப்படி ஏற்றணும். வெளியில வந்து ஏத்துக்கவே கூடாது. வெற்றியே பெற்று தீரணும். என்ன ஆனாலும் சரி, நியாயமான முறையில செயலை செய்து வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற முடிவோடு இப்போது செயல் மனத அந்த மனதை கொண்டு செயல் மூலம் செய்து எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். அகத்தை பொறுத்தவரை தோத்து போயிடணும். அகத்தை சரி பண்ணக்கூடாது. அகத்துல சரண்டர் ஆயிடணும். மனதுல சரண்டர் ஆயிடணும். மனதோடு தோத்து போயிடணும். ஆனா வெளியில வெற்றி மீது வெற்றி பெறணும். சும்மா வந்து சாதாரணமா விட்டுறக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு ஆற்றல், திறமையை வளர்த்து கொண்டு எப்படி பண்றது, என்ன மாதிரி பண்றது, நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாதுங்க. அந்த இயற்கை வந்து எந்த ரூபத்துல எப்படி குடுக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அது வந்து குடுத்துக்கிட்டே இருக்குங்க. ஆக கண்டுபிடிச்சு அத வெற்றிகரமா மாத்தணும். சோர்ந்து போய் உட்கார்ந்துறக்கூடாது. புறத்துல வந்து செயல் தாங்க. செயல் செய்து கொண்டே இருக்கணும். வேற எதுவுமே வந்து கூடாது. எப்படி செயல் செய்யலாம்? சிந்தனை பண்ணணும். அது குழப்பிக்காம, டென்ஷன் ஆகாம, அத வெற்றி பெற்று தீரணும் அப்படின்னு முயற்சி பண்ணா, அழகாக இயற்கை இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கும். அத வந்து செய்யலாம். ரைட். அடுத்தது. பையனோ, வீட்டுக்காரரோ, மருமகனோ தண்ணி போடுற பழக்கம் வந்துடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? ரொம்ப நாள் ரகசியமா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா தெரிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்தவுடனே தெரிஞ்சது. தெரிஞ்ச ஒரே காரணத்தினால ரொம்ப தைரியமா குடிச்சிட்டு வராங்க. இதுக்கு என்னதான் பண்றது? எவ்வளவு டென்ஷன். ஒரே ஒரு நபர் காரணமாக அந்த குடும்பம் முழுவதும் எவ்வளவு பெரிய துன்பத்தை அனுபவிக்குது. ஒரு நபருங்க. பாருங்க, ஒரு நபர் செய்யக்கூடிய செயலின் காரணமாக, ஒரு தவறான பழக்கத்தின் காரணமாக அந்த குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் எத்தனை பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. குழந்தைங்கலாம் எப்படி பாதிக்குது? எப்படி படிப்பு பாதிக்குது? இதுக்கு என்ன பண்ணலாம்? இதற்கு என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ண முடியாது. எது? மனத பொறுத்தவரை. மனத பொறுத்தவரை நீங்க கவலையே படக்கூடாது. அது அப்படிதான் இருக்கும். யாருக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி. இதே வந்து வேற வீட்ல ஒரு பிரச்சனைன்னா தெரியாது. நம்ம வீட்டு பிரச்சனை அந்த அளவு கஷ்டமா தெரியும். அது அப்படித்தான் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த மனப்பிரச்சனைய விட்டுட்டு, இவங்கள தீர்வு காண்பதற்கு என்ன செய்யணும்? தியானம் கற்றுக் கொடுக்கலாமா? அது ஒத்துக்குவாரா? இல்லைன்னா வந்து மறைப்பொருளா சில மருந்து குடுத்து அவங்க தன்னை அறியாமலே அங்க மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அத கேட்டு அது மாரி செய்யலாமா? இன்னும் வேற என்ன செய்யலாம்? எப்படி செய்யலாம்? அந்த மாரி சிந்தனை பண்ணி மாற்றணுமே தவிர, வேற வகையில எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாரி இருக்கிறது இரட்டை பிரச்சனை. இன்னும் வேற என்ன இருக்கு?
ஒருத்தர் வந்து இதில் போயிட்டுருக்காரு, பைக்கில் போயிட்டுருக்காரு, டிராஃபிக் சிக்னல் நிற்கிறாரு. பின்னால் வந்து ஒரு ஆள் வந்து ஹார்ன் அடிக்கிறார். இன்னும் சிக்னலும் முடியல, அதுக்குள்ளே ஹார்ன் அடிக்கிறார். ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஹார்ன் அப்படி அடிப்பாங்க. பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. இதுக்கு என்ன பண்ண முடியுங்க? இறங்கி போய் ஐயோ ஏன் ஹார்ன் அடிக்கணும்னு போய் கேட்க முடியுமா? திட்ட முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படி? அவங்கள அப்படியே தான் ஏற்றுக்கணும், வேற ஒன்றும் பண்ண முடியாதுங்க. மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஹார்ன் சவுண்டே இருக்காதுங்க. யாராவது ரோட்டில் நடந்து போனாங்கன்னா, குறுக்க நடந்து போனால் கார்லாம் அப்படியே நிறுத்திடுவாங்க. நடந்து போனவங்க முடிதுக்கு தான் போவாங்க. எவ்வளோ பெரிய டிராஃபிக்காக இருந்தாலும் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. இது ஹார்ன் சவுண்டே கேட்காதுங்க. ஆனா நம்ம ஊர்ல பாருங்க, அடிக்கிற ஹார்ன்ல எல்லாரும் டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன பண்ண முடியுங்க? இறங்கி சண்டை போட முடியாது. இந்த ஹார்ன் சவுண்ட் ஒரு மியூசிக் மாதிரி நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், இதை ஏத்துக்கிட்டு வச்சீங்களேன் ஒண்ணும் பண்ணாது. நீங்க ஏத்துக்கலைன்னா எப்போ போனாலும் நீங்க வந்து சென்னை மாரி, பெங்களூர் மாரிலாம் நீங்க போனீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அப்படிதான் அடிப்பாங்க. முடியாது அப்படின்னா, இன்னும் சிக்கல் தான் ஏற்படும். இது மாரி தான் வந்து ஓஷோ வந்து கிட்ட ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஒரு ஆசிரமத்து பக்கத்துல லாட்ஜில் தங்கியிருக்காரு. அடுத்த நாள் காலையில வந்தாராம். நைட்டெல்லாம் தூக்கமே இல்லைங்க. தெரு நாயெல்லாம் வந்து பயங்கரமா குரைச்சுக்கிட்டே இருக்குது. தூக்கமே வரல. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஓஷோ சொன்னாராம், "அந்த நாய் சத்தம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நாய் சத்தத்த அப்படியே ஏத்துக்கிட்டு, அத அப்படியே ரசிக்க ஆரம்பிங்க" அப்டின்னாராம். 2 நாள் பிராக்டிஸ் பண்ணாராம். அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப இனிமையாயிடுச்சு. அதே அதே இது அத ரசிக்க ஆரம்பிச்சோனே, ஏத்துக்கிட்ட உடனே இப்ப என்ன ஆகுதுங்க, இவருக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு. அதே சவுண்ட் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த மாரி உலகம் முழுதும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இஷ்டப்படி தான் நடப்பாங்க. நம்ம இஷ்டப்படி நடக்க மாட்டாங்க. உலகமே அப்படிதான் இருக்குது. என்ன பண்றது? அதனால அவங்கள அப்படியே ஏத்துக்கணும். பாம்ப ரசிக்கிற மாரி, விலங்குகள ரசிக்கிற மாரி, அவங்க ஏத்துக்கிட்டு ரசிச்சா, நம்முடைய மனம் பிழைத்தது. இல்லைன்னா, நம்முடைய மனம் டென்ஷன் ஆனா, நம்முடைய உடல் கெட்டு போயிரும், மனம் கெட்டு போயிரும். ஒரு ஆள் ஒரு தவறு செய்றாரு. அதெல்லாம் அவரு கண்டுக்கிறதே கிடையாது. அவரு டென்ஷனே ஆவறதில்ல. அவரு செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கங்க. இயற்கை விதி என்னங்க? யாரு என்ன செயல் செய்றார்களோ, செய்ததுக்கு ஒரு விளைவு ஏற்படும்ல. தப்பு பண்ணது அவரு. ஆனா, அவரு அழட்டிக்காம தப்பு பண்றாரு. டென்ஷன் ஆவுறதில்ல. ஆனா, இவரு இந்த மாரி பண்றாருன்னு நாம அத பார்த்து டென்ஷன் ஆகி, நமக்கு பிபி அதிகமாகுது. அவருக்கெல்லாம் பிபியே கிடையாது. இப்படி பண்றாங்களேன்னு நினைச்சு பார்த்து நம்முடைய பிபி அதிகமாகுது. அப்ப செயல் விளைத்ததில யாருக்கு வந்து விளைவு ஏற்படணும்? தப்பு பண்ணாரு, அவருக்கு ஏற்படணும். ஆனா, நமக்கு வந்து ஏற்படுது. ஏங்க, அதுக்காக வந்து எல்லாம் கண்டுக்காம விட முடியுங்களா? அப்படி அல்ல. நம்மால் என்ன முடியுமோ அதைத்தான் செய்ய முடியும். எது புறத்தலை கூட நம்மளால என்ன முடியுமோ அத செய்யலாம். மீறி நம்ம வந்து ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அதாவது மகரிஷியோட இது பார்த்தீங்கன்னா, எங்குமே எல்லா இடத்துலயும் அது வருதுங்க. சமீபத்தில ஒன்று கேட்டேன். அவருடைய ஆடியோ கேட்டப்ப, அதாவது உங்களால என்ன முடியுமோ அத செய்யுங்க. இந்த முடியாதத செய்றேன்னு போகும்போது, அங்கேயே மனதுக்கு போராட்டம் ஏற்பட்டு பெரிய சிக்கல் ஏற்பட்டுரும். என்ன முடியுமோ, அது செய்யுங்க போதும். அழகா சொல்றாரு. இதே தான் அந்த மாரி இதில சொல்றாருங்க. அப்ப நம்மளால என்ன முடியுமோ அதுதான் பண்ண முடியும். இல்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னும் இது மாரி பல்வேறு உதாரணங்கள் இந்த பிரச்சனைய வந்து சொல்லலாங்க. சில பேர் வந்து அ சின்ன குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா? சின்ன குழந்தைங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியாது. அது வந்து ஒண்ணும் புரியாது. அதேபோல குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு பெரியவங்களும் அந்த மாரி வந்து இருப்பாங்க. அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த மாரி சில இது இருக்கலாம். அவங்க என்ன பண்ணணும்? இந்த குழந்தைங்கள அவங்களுக்கு தெரியாதுன்னு புரிஞ்சுக்கிறோம், ஏத்துக்கிறோம் பார்த்தீங்களா? அதேபோல பெரியவங்களையும் அப்படியே வந்து ஏத்துக்கணும். மகரிஷி வந்து கவலை ஒழித்தல் பயிற்சி என்ன சொல்லுவாங்க? சில பேர் வந்து இந்த இது அ புரியாம வந்து அவங்க பேசுவாங்க. அவங்கள அவங்க சொல்றத அலட்சியப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. அலட்சியப்படுத்தணும்னா, அவர அலட்சியப்படுத்தக்கூடாது. அவர் சொல்லக்கூடியத அலட்சியப்படுத்தணும். அவர அலட்சியப்படுத்தினா வேற மாரி ஆயிரும். சொல்லக்கூடியத அலட்சியப்படுத்தணுமே தவிர, அவர அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆக அந்த மாதிரி அவங்க டீல் பண்றது, அதேபோல எப்படி டீல் பண்ணலாம்? என்ன மாதிரி வந்து அவங்கள வந்து
நம்முடைய வழிக்கு கொண்டு வருவது, அவங்க சரியா சாப்பிடலைன்னா என்ன பண்ணணும்? எப்படி சொல்லி அவங்கள சாப்பிட வைக்கிறது? குளிக்கலைன்னா அவங்கள எப்படி குளிக்க வைக்கிறது? அப்படின்னு நம்ம வந்து சரியான முறையில பயன்படுத்தினா, அது வந்து அங்க வந்து அத செயல்படக்கூடிய விதம் வந்து சிறப்பான அதுதான் நாம வந்து கண்டுபிடிக்கணும். பையன் படிக்கல. என்ன பண்ணணும்? கவலைப்படுறதுல அர்த்தம் கிடையாது. என்ன பண்ணணும்? பையனுக்கு படிப்பினுடைய முக்கியத்துவத்தை எப்படி உணர்த்துவது அப்படின்னு நாம கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிக்கணும்னா, அந்த கவலைப்படாம இருந்தா தான், இந்த மனதில வரக்கூடியத வந்து கண்டுக்காம விட்டா மட்டும் தான், அந்த மாதிரி முக்கியத்துவத்தை எப்படி உணர்த்துவது அப்படின்னு ராப்பகலா நாம சிந்தனை பண்ணி, அத சொல்லி, அவனுக்கு மட்டும் அந்த முக்கியத்துவத்த உணர வச்சுட்டோம் வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. அவனா படிக்க ஆரம்பிச்சுருவான். ஏன்னா படிப்பு முடிந்ததுக்கு பிறகு, ஆகா அந்த இடத்துல நான் சரியா படிக்கலன்னு பின்னால வருத்தப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. அங்க நம்முடைய முக்கியத்துவத்தை எப்படி உணர வைக்குது, நம்ம எப்படி கோஆப்பரேட் பண்றோம், நம்ம என்ன மாரி செய்து கொண்டிருக்கின்றோம், படிப்பதற்கு உண்டான சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி குடுத்தோமா, இல்ல நீ பாட்டுக்கு அந்த ரூம்ல போய் படி, நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. படிக்கிறான்னா பக்கத்துல உட்காந்து நாமும் வந்து கூடவே வந்து இருக்கணும். ரூமு வீடே சைலன்ட்டா இருக்கணும். இப்போ பொது தேர்வு நடக்குதுன்னா, வீடே சைலன்ட்டா இருக்குன்னா, அவன் மட்டும் தான் படிக்கணும். வேற யாரும் எந்த விதமான அ குடும்ப விஷயம் கூட அந்த நேரத்தில பேசக்கூடாது. இதுதான் அந்த அந்த அது எப்படி அத கொண்டு வரதுன்னு அந்த சூழ்நிலைய வந்து ஏற்படுத்தி குடுக்கணும். இத விட்டுட்டு, நான் என்ன சொன்னாலும் சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூடாது. அதுக்கு உண்டான முக்கியத்துவத்தையும், சூழ்நிலையும் வந்து ஏற்படுத்தணுங்க. இது மாரி எந்த பிரச்சனைய சொன்னாலும் நம்ம வந்து அதுக்கு உண்டான தீர்வு கண்டுவிடலாம். அதான் வேதாத்திரி மகரிஷி அவர் சொல்வது, தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாது. திறக்க முடியாத பூட்டு கிடையாது. சரியா சாவி போடல. அதேபோல தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. சரியான அணுகுமுறை தான் சரியில்லைன்னு அர்த்தம். ஆகவே மனத பொறுத்தவரை எந்த மாரி உணர்வு ஏற்பட்டாலும் சரி, அதை எதிர்த்து போராடாம, அதாவது இந்த செயல்படக்கூடிய மனது இருக்குது, போராட்ட மனது இருக்குது. அப்புட்ன்னா 2 மனது கிடையாது. அந்த நேரத்தில அந்த மாரி இருக்குது. போராட்ட மனது என்பது, செயல் மனது என்பது வெளிப்புற காரியங்களை மிக சிறப்பா செய்து கொண்டிருக்கிறது. போ போராட்ட மனது என்பது மனதுக்குள்ளார போராட்டம் இது நடக்கக்கூடாது, இப்படி நடந்திருக்கக்கூடாது. ஏன் இப்படி நடந்தது? ஏன் எனக்கு இப்படி நடக்குது? அப்படின்னு திரும்ப திரும்ப வந்து நடக்கும்போது, அங்க போராட்டம் ரொம்ப அதிகமாயிருதுங்க. இந்த போராட்டம் சரி பண்றதுக்கு போகுது. இந்த போராட்ட மனதுல வந்து செயல்படக்கூடிய மனது, சமயத்துல செயல்படாமயே போயிருது. மூடு சரியில்ல அப்படின்னு 10 நாளைக்கு அந்த வேலைய ஒத்தி போடுறது. மனசே சரியில்ல. இத வந்து செய்யவே முடியாது. எனக்கு வேலையே செய்ய முடியல. இது எல்லாம் பார்த்தீங்க என்ன காரணம்னா, இந்த ஒற்றை பிரச்சனை இருக்கக்கூடிய காரணம் தான் இதெல்லாம் நடக்குதுங்க. இத மட்டும் நீங்க சரியா பண்ணீங்க. வேலையே கிடையாது அப்படின்னு வந்து குளோஸ் பண்ணிரணும். மனத பொறுத்தவரை அது நம்முடைய கட்டுப்பாட்டிலே கிடையாது. அது எப்படி வேணா வரலாம். எந்த மாரி வேணா வரலாம். நம்முடைய மனத பொறுத்தவரை நம்முடைய கட்டுப்பாட்டே கிடையாது. நாம எதுவுமே செய்ய முடியாது. மாற்றி அமைக்க முடியாது. அதேபோல இது வந்து நீங்க இதாவது பரவாயில்லைங்க. அதாவது ரொம்ப பேரு மனது கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் சாதாரண மனிதர்கள் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. மனம்னா என்னன்னு தெரியாது. அவங்கலாம் பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. உலகம் முழுதும் அப்பா! எத்தன பேரு என்ன காரணத்தினா நல்ல ஒரு விரிந்து பார்த்தோன்னா, எவ்வளோ பேர் எவ்வளோ பிரச்சனையில இப்படி கஷ்டப்படுறாங்க. ஆக இந்த ஒரே ஒரு மிக எளிமையான இந்த புரிதல் மட்டும் தெரிஞ்சா அவங்கலாம் எப்படி இருப்பாங்க? இது ஒரு ரகம். இன்னொரு ரகம். இன்னொருத்தர்னா நல்லா தியானம் கத்துக்கிட்டாச்சு. ஒரு அத வந்து அ எது? அந்த பிரச்சனைலருந்து மீள்வதற்கு தியானம் கற்றுக்கொண்டு, சில பயிற்சியெல்லாம் செய்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கும் பிரச்சனை வருது. மனதோட போராட்டம் அதிகமா இருக்குது. ஏன்னா இவ்வளவு நாளா தியானம் பண்றேன். இந்த கவலை போகணும் மனது கவலைப்பட்டுக்கிட்டு தானே இருக்குது. அப்ப தியானமே பண்ணது சரியில்லையா? அவங்கலாம் சரியா தான் கத்துக் குடுத்தாங்க. நம்ம ஒழுங்கா செய்யலையா? அப்போ இன்னும் இத அதிகப்படுத்தணுமா பயிற்சிய? இதுல இதுல வேற இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. ஒரு நண்பர் ஒருத்தர் என்ட்ட சொன்னாரு. இந்த பாருங்க, இந்த இந்த அரசியல்வாதிகள்லாம் ஒற்றுமையா இருப்பாய்ங்க. பார்லிமென்ட்ல வந்து சம்பளம் இன்கிரீஸ் பண்றதுக்கு பில் பாஸ் பார்த்தீங்களா? எல்லாம் ஒத்துமையா இருப்பாங்க. சில ஊழல்லாம் பண்றதுக்கு ஒத்துழைப்பு குடுப்பாங்க. எல்லாம் ஒத்துமையா இருப்பாங்க. இந்த ம்
கடத்தல்காரர்கள் ஒற்றுமையா இருப்பாங்க, எல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்க. ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மீகத்துல இருக்கிறவங்க, ஆன்மீக அமைப்புல இருக்கவங்க தான் ஒத்துமையா இருக்க மாட்டாங்க. ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்பு இந்த மாதிரி இருந்ததுல எல்லாம் ஒன்று சேர்ந்து உலகத்துக்கு கொண்டு போனாங்கிறதுல இதுல மட்டுமே ஒற்றுமை இருக்காது அப்படின்னு சொன்னார். நிஜமா அது உண்மையா தான் இருக்குது. அப்போ இங்க பல்வேறு போராட்டங்கள் பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த போராட்டம் இல்லாத மனது வேண்டுமென்றால், மனதை சுதந்திரமாக இயங்க விட வேண்டும். நாம எது கட்டுப்பாடும் பண்ணக்கூடாது. எனக்கு இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கக்கூடாது அப்படின்னா, அது முடியாத விஷயம். அது நம்ம கையில கிடையாது. சமுதாய வினை இன்னும் எவ்வளவெல்லாம் இருக்குதுங்க. அதனால அத அப்படியே விட்டுவிட்டோம் என்றால், ஃப்ரீயா இருக்கு. அந்த அந்த ஃப்ரீயா நீங்க அத அனுபவிச்சு பார்க்கணுங்க. இதுக்கு ரொம்ப கஷ்டமே தேவையில்ல. பயிற்சி, முயற்சி எதுவுமே செய்ய தேவையில்லை. அத புரிந்து கொண்டாலே போதும். அந்த புரிந்த உடனேயே மனம் வேற டைமென்ஷனுக்கு போயிடுதுங்க. அந்த டைமென்ஷன்லருந்து பார்த்தா தான், ஏற்கனவே நம்மளால எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது தெரியும். உண்மையாகவே. அந்த மௌனம் இருக்கும்போது, நீங்க தியானம் செய்யும்போது பல்வேறு எண்ணங்கள்லாம் மோதுது. ஏன்னா தியானம் பண்றப்ப ஏன் இந்த மாரி எண்ணம் சாதாரணமா இருக்கிறப்ப எண்ணம் மோதுவது கிடையாதுங்க. தியானம் பண்ணும்போது அவ்வளவு எண்ணங்கள் மோதுது. ஏன் இப்படி மோதுது? அது வரக்கூடாதுங்கும்போது இன்னும் போராட்டம் அதிகமாயிருது. அப்ப உண்மையாவே எவ்வளவு நேரம் தியானம் பண்றோம் நீங்க டைம் எடுத்து பாருங்க. அந்த 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 கிடைத்த நிமிடம் ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மையும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு பாருங்க. மிக குறைவா தான் இருக்கும். ஆனால் மௌனத்துல இது ஆரம்பத்துல இதுக்கு ஒரு மௌனம் கூட தேவையில்லை. ஏன்னா மௌனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே எல்லாத்தையும் விடுறீங்க. எது வந்தாலும் சரி அப்படின்னு இருக்கிறீங்க. இப்ப என்னாவது எதிர்த்து போராட கூட தன்மை கிடையாது. இது இன்னும் மௌனம் கூட தேவையில்ல. அப்படியே ஃப்ரீயா விட்டா எப்பவுமே மௌனமா இருக்கலாம். அப்ப அதுக்கு பிறகு பாருங்க, தியானம் கூட உங்களுக்கு அற்புதமா வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க எதிர்த்து எந்த மாரி எண்ணங்கள் மோதினாலும் சரி, நீங்க நிலைகுலையவே மாட்டீங்க. ஃப்ரீயா விடுங்க. ஆக தியானம் மிக அற்புதமா வருங்க. அற்புதமா தியானம் வரும். அப்படியே எந்த மாரி பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறது தனித்தனியா எடுத்து சொன்னா, அது அத்தனை பிரச்சனையும் தனித்தனியா அலசி ஆராயலாம். அவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க. ஒவ்வொன்னும் தனித்தனியாவே பேசிட்டு இருக்கலாம். அதுக்கு எப்படி தீர்வு வேணும் அதுவும் சொல்லலாம். ஆனா, ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரே தீர்வு. மனதை கொண்டு மனதை சரி செய்ய இயலாது. அறிவைக் கொண்டு மனதை சரி செய்ய இயலாது. அறிவு எதுக்குன்னா, எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. புறத்துக்கு மட்டும் தான் அறிவை பயன்படுத்தணும். உட்புறமா திருந்து பண்ணக்கூடாது. அப்ப மனதை வெளி உலகத்துக்கு கொண்டு மனது கண்டிப்பா வேணும். எல்லா வேலையும் செஞ்சாகணும். அதுக்கு வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும். ஆனால் வெளி உலகத்தை அக உலகத்துக்கு கொண்டு வரவே கூடாது. அந்த 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 உலகத்து பிரச்சனைனா உள்ளுக்குள்ள கொண்டு வரவே கூடாதுங்க. தனியா இருக்கணுங்க அதுங்க. எதுவுமே பாதிக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. எந்த முயற்சியும் செய்ய தேவையில்ல, பயிற்சி தேவையில்ல, எதுவுமே செய்ய தேவையில்ல. சும்மா இருந்தாவே தானாவே சரியா போயிரும். அப்படின்னு புரிந்து கொண்டாலே போதுமானது. வேற எந்த இதுவுமே நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாதுங்க. அப்ப அந்த முறையில இன்னும் வேற என்ன பிரச்சனை இருக்கு? ஆ அதாவது நம்ம நோக்கம், நம்ம வந்துட்டோம். மகரிஷி இத கத்துக்கிட்டு இருக்கோம். எதையும் பற்று வைக்கக்கூடாது. கடமைகள மிக சிறப்பா செய்யணும். பாருங்க இன்னும் 2 மாதத்துல இப்ப இன்னும் மார்ச்சா? ஏப்ரல், மே 2 மாசத்துல பாருங்க சும்மா பேப்பரையும், யூடியூபையும் அதை இதையும் பார்த்தீங்கன்னா, அடி அடின்னு அடிச்சுக்குவாங்க பாருங்க. எதுக்கு? ஒரு 5 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு என்ன அடி? என்ன பவரு? என்ன பணம்? இதுக்கு என்ன அடி அடிச்சுக்குவாங்க? மகரிஷி அவங்க சொல்லுவாங்க. அ "ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவுளம் என்ன?" அந்த சுத்தவெளி ஆட்சியே இல்லாம எல்லாம் கண்டபடி அடிச்சுட்டு கிடக்கலாம். கிளீனா அழகா அது நினைக்கிறது தான். அது பாட்டுக்கு நடத்திக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல போய் நம்ம கண்டத பார்த்து, ஒரு பற்று வைத்து, அந்த பற்று நாம நினைக்கலன்னா நினைக்கிறது நடக்கலைன்னா, அதுக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, எரியிற கொள்ளியில எந்த கொள்ளி நல்ல கொள்ளி? எல்லாமே ஊழல் தான் பண்றாய்ங்க. இதுக்கு என்னதான் தீர்வு காண்றது? யாருக்கு தான் ஓட்டு போடுறது? எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாய்ங்க.
பணக்காரர் தான் நிக்கிறாங்க. எல்லாமே வந்து குற்றம் பண்ணவங்க தான் நமக்கு ரொம்ப பேர் நிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் சான்ஸ் குடுக்குறாங்க. ஏன்னா இப்ப உலகம் இப்படி இருக்கே. என்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. நம்முடைய மனத அமைதியா வச்சுக்கணும். இது ஒண்ணு மட்டும் நன்றாக தெளிவாக வேதாத்திரி மகரிஷி அவங்க குடுத்ததுல திரும்ப திரும்ப எத்தன முறை கேட்டு பார்த்தாலும், திரும்ப ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. தனி மனிதனிலிருந்து தான் தொடங்கணும். ஆக என்ன நடந்தாலும் சரி, நம்முடைய மனம் மட்டும் அமைதி நிலையில இருக்கணும். இந்த ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாம ஒரே ஒரு ஆளு அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அமைதி அலை நிச்சயமா மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுல சந்தேகமே கிடையாது. அதற்கு ஒரே ஒரு வழி. மனது பக்கம் திரும்பவே கூடாது. அமைதி இருந்தா போதும். நாம நினைத்ததை சாதிக்க முடியும். மகரிஷி என்ன கண்ட கனவ நிறைவேத்த முடியும். அதனால அவங்கலாம் அப்படித்தான் இருப்பாங்க. காலத்தால மாறும். நடக்கும். அந்த மாரி தான் பண்ணணும். உலகம் முழுதும் அப்படியே நடந்துட்டு இருக்கு. என்ன பண்ண முடியும்? ரைட். அடுத்து அடுத்து ரொம்ப பேரு வாழ்க்கையே வந்து ஒரு ஒரு இது இல்லாமயே ஏதோ இருக்கிறாங்க. இந்த விளையாட்ட வந்து சீரியஸா எடுத்துக்கிறாங்க. போன வருஷம் உலகக்கோப்பை நடந்ததுல, எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு கடைசியா இந்தியாவுக்கும், ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்ததுல, ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருச்சு. எவ்வளோ பேர் வந்து இந்தியர்கள்லாம் அந்த கிரவுண்ட்ல வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் குடுத்து என்ன ஆற்றல் பாருங்க. ஒண்ணும் கதைக்கு ஆவல. ஈஸியா ஜெயிச்சுட்டாங்க ஆஸ்திரேலியா. ரொம்ப பேருக்கு மூட் அவுட். ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. ரொம்ப பேர் சாப்பிடல. தேவையா அது? ஒரு விளையாட்டு. அப்பயே சொல்லிட்டாரு. சிறுவர்களுக்கே விளையாட்டுன்னு சொன்னாரு. இத புரிஞ்சுக்காம இந்த காச குடுத்து எக்கச்சக்கமா வேஸ்ட் ஆஃப் டைம். நாம இதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. எவ்வளோ பேர் மனவேதனையில இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏங்க இதுக்கு போய் நீங்க மனவேதனைப்பட்டீங்கன்னா, அப்ப என்னது? அங்க பற்று, பிடிக்கிறது, இதுதான் நடக்குன்னு எதிர்பார்க்கிறது. எதிர்பார்க்க நடக்கிறதெல்லாம் பிரச்சனை. உண்மையாவே கிரிக்கெட் ரசிச்சீங்கன்னா, யார் ஆனா ரசிச்சீங்கன்னா, இந்த அணி அப்படின்னு இதுதான் ஜெயிக்கணும்னு, தோக்கணும் அப்படின்னு மனதுல இல்லாம ஃப்ரீயா பார்த்தீங்கன்னா, உங்கள மனம் பாதிக்காது. இதே தான் வாழ்க்கையே அதே மாரி தான். பாருங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது. இது பரவால்ல. அதுல வந்து பல நாட்டுக்காரங்க ஆடி, அதுல வேற தான் இந்த அணின்னு நினைத்துக்கொண்டு இந்த மனம் பாருங்க, ஏதாவது ஒண்ணு போய் பற்றுதுங்க. இதுவா போய் பற்றிட்டு அப்புறம் சிக்குதே, குடையுதேன்னா அப்புறம் என்ன பண்றது? அப்ப எல்லாத்துக்கும் காரணம் பற்றுங்கிறப்ப, அ ஆன்மீகத்திலே இந்த பற்று கூடாதுன்னு தான் சொல்றாங்க. பற்று இருக்கக்கூடாது, பற்று இருக்கக்கூடாது. இது எப்படி நடைமுறையில எதார்த்த வாழ்க்கையில என்ன பண்றது? எதார்த்த வாழ்க்கையில மனத வந்து ஆறு போல ஓட விட்டுட்டா, அது எல்லாமே ஓடி போயிரும். எங்கேயுமே தேங்கியே நிக்காது. தேங்குனா தான் பிரச்சனை. தேக்கமே கிடையாது. அப்போ ஓடி போயிருது. அங்க பற்றே கிடையாது. எதுவுமே கிடையாது. கடமை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். வேற எங்கேயுமே பிரச்சனையே வராது. அப்ப இது ஒன்று போதுமானதா? அப்ப அந்த முறையில நாம புரிந்து கொண்டு, வெளிப்புறத்துல புறக்காரியங்கள்ல வெற்றி பெறணும். அதுக்கு என்ன பண்ணணும்? உண்டான அறிவை வந்து பயன்படுத்தி சிறப்பா செயல்படணும். அகத்த பொறுத்தவரை அங்க செய்யறதுக்கு வேலையே கிடையாது. 2யும் மாத்தி வச்சிடக்கூடாது. புறத்துல வந்து ஏதாவது அது தானா நடக்கும். அது நடக்கிறப்ப நடக்கும். என் வாழ்க்கையில இதான் தலையெழுத்து அப்படின்னு நின்றக்கூடாது. அதுக்கு உண்டான முயற்சி செய்துகிட்டே இருக்கணும். அகத்த பொறுத்தவரை, அதாவது புறத்த பொறுத்தவரை செயல் செய்தாதான் அதுக்கு விளைவு ஏற்படும். அகத்த பொறுத்தவரை இது வந்து தலைகீழா இருக்கு. இங்க செய்யணும், இங்க செய்யவே கூடாது. நீங்க என்ன மாரி செஞ்சாலும் சரி, என்ன முயற்சி செய்தாலும் சரி, என்ன மாரி பயிற்சி செய்தாலும் சரி, எது செஞ்சாலும் அது சிக்கலா போயிருங்க. இங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. என்ன ஜாலி பாருங்க. ஒண்ணுமே பண்ண வேணாம் நான். உங்கள ஏதாவது செய்ய சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். இதுக்கு என்னங்க? எந்த பிரச்சனை எதுவுமே கிடையாதே! அப்ப அந்த முறையிலே நாம வந்து இதை தெளிவாக புரிந்து கொண்டு, மனதை சரி செய்வதற்கு எந்த முயற்சியுமே பலனளிக்காது என்பதை புரிந்து கொண்டு, அந்த அமைதியை வந்து பெற்று, இத வந்து தானாக உலகம் முழுதும் வந்து விரிந்து செல்லும். அப்ப நிறைவாக வழக்கம் போல் சொல்றத நாம வந்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த நீங்க கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கங்களேன், கடையில போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போறீங்க. ஒரு பொருள் பார்க்குறீங்க. அந்த பொருள் வந்து ஏற்கனவே நீங்க விளம்பரத்தில பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், விளம்பரம் செய்த பொருள் வாங்குனீங்களா? விளம்பரம் செய்யாத பொருள் வாங்குனீங்களா? ஏற்கனவே விளம்பரம் அதுக்கு தான் உங்க மனதில வந்து பதிய வைக்கிறது. திரும்ப திரும்ப போட்டு பார்த்து
கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி விளம்பரத்துக்கு கொடுத்து பதிவு வச்சு அங்கே போனோம்னா நம்ம வந்து விளம்பரத்தில் பார்த்தோமே வாங்குறோம். அதனால நம்மளால முடிஞ்சது என்னன்னா, அந்த விளம்பரம் செய்கிற மாதிரி நாம நம்முடைய அன்பர்கள், வேதாத்திரி மகரிஷி சீடர்கள், நம்ம பிரச்சனையே இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு, உலகத்து பிரச்சனை எதுக்கு போகணும் அப்படின்னு இல்லாம திரும்ப திரும்ப நாம நினைத்து பார்த்து கொண்டே இருக்கணும். அந்த போர் இல்லாத நல்லுலகம் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நல்லா வாழ்த்தணும். நல்ல எதிர்பார்க்காம வாழ்த்தணும். அந்த உள்ளம் கனிந்து வாழ்த்தணும். அப்படியே அதுலேருந்து அது அந்த அமைதியிலேருந்து அப்படியே பொங்கி வந்து வரணும். அதனால போரில்லா நல்லுலகம் வேண்டும். அடுத்து போதையில்லா தமிழகம். நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். என்னாச்சுப்பா? பரவாயில்ல. டாஸ்மாகே பரவாயில்லங்கிற நிலைக்கு போயிருது. ஏன்? ஏன்னா இதை குடிச்சு குடிச்சு டோஸ் அதிகமாகி கிக்கு ஏறலைன்னு அடுத்து போதைப் பொருள் போகுது. மனது ஏற்றுக்காது, உடம்பு ஏற்றுக்காது. இந்த நேரத்தில் இன்னொன்று ஞாபகத்துக்கு வருதுங்க. நீங்கள் நல்லா தியானம் பண்ணி அற்புதமாக தியானம் பண்ணி திரும்ப அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே உணர்வுகள் அத்துணையுமே நம்முடைய உடல் உணர்வு தாங்க. மனதில் உணர்வு ஏற்பட்டாலும் சரி, நெருப்பு போய் கையை வச்சோம் சுடுது உடல் உணர்வு, மனதில் வந்து ஒரு தாங்க முடியாத துயரம் ஏற்பட்டது, இது உணர்வு தான், இது உடல் உணர்வு தான். அப்போ என்ன ஆகுது? டோஸ் வந்து அதிகமாகும் போது என்ன ஆகுதுங்க? அந்த உடல் வந்து அதை ஏற்றுக்காது. அப்போ தியானம் செய்தோம்னா அதில் ஏதோ அனுபவம் கிடைச்சிதுன்னா, பரவச நிலை கிடைச்சிதுன்னா, தயவு செய்து நான் ரொம்ப அன்போடு நான் வந்து வேண்டுகோள் விடுக்கிறேங்க. அந்த அனுபவத்தை திரும்ப ஒரு தடவை அனுபவிக்கணும்னு தயவு செய்து நினைக்காதுங்க. ஏன்? இன்னும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான இந்த இயற்கை வந்து அந்த இறை அனுபவத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. இந்த தியானம் பண்ணிட்டு இந்த இது வந்து எனக்கு திரும்ப நான் வரணும் அப்படின்னு முயற்சி செய்யும்போது நீங்க வந்து போராடி கூட வந்து கிடைச்சிடலாங்க. ஆனா அந்த உடம்பு ஏத்துக்காது. ஏன்னா புதுசு புதுசா காத்துக்கிட்டு இருக்கு. அதனால எதையும் அதை கூட பிடிச்சி வைக்காதீங்க. தியானம் பண்ணா இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்த அவ்வளவுதான். திரும்ப இன்னொரு நாளைக்கு இதே மாதிரி வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது கிடைக்காதுங்க. ஆகவே அதை அப்படியே விட்டுடணும். சரி, இப்ப என்ன ஆகுது? இது கிக்கு ஏறலன்னு போதைப் பொருளை பயன்படுத்தி அதுக்கு அதிகமாகி இளைஞர்கள் சீரழிந்து இன்னும் வந்து இங்க எத்தனையோ கோடி ரூபா இது அகப்பட்டு இருக்கு. இதுக்கு என்ன பண்றது நம்ம? டோஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஏன் பத்தல? அதே போல நம்ம சொல்றத மற்றவங்க கேட்கலன்னா, வீட்டில் இருக்கவங்களும் மற்றவங்களும் கேட்கலன்னா, சமுதாயத்தில் ஆஃபீஸில் தொழில் பண்ணுற இடத்துல மற்றவங்க கேட்கலன்னா என்ன பண்ணணும்? எப்படி இந்த போதை போகிறவங்க டோஸ் அதிகப்படுத்துகிறாங்களோ அதே போல் நம்முடைய டோஸை அதிகப்படுத்தணும். என்ன டோஸ்? அன்புங்கிற டோஸை அதிகப்படுத்துங்க. முடியலையா? இன்னும் அதிக அன்பு, இன்னும் அதிக அன்பு, இன்னும் அதிகம் எதிர்பார்க்க கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அன்பை பொறுத்தவரை கொடுக்க மட்டும் தான் சரி, எடுக்கவே கூடாது. எடுக்கணும்னு நினைப்பே கூடாது. என்னை கவனிக்கணும்னு நினைப்பே கூடாது. நாம தான் மற்றவங்களை கவனிக்கணும். யாருமே நம்மளை கவனிக்கவே தேவையில்லை. அந்த மாதிரி அன்பை வந்து அதிகப்படுத்துங்க. வாழ்த்து அதிகமாக பண்ணுங்க. விடிகாலம் எழுந்து இந்த உலகத்து மக்களை அத்தனையும் நினைத்து நல்ல டோஸ் அதிகப்படுத்துங்க. ஏங்க இருக்கிற பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. தூங்கி இருந்தா நம்ம வீட்டு பிரச்சனையா இருக்கு. எங்கெங்க அதெல்லாம் பண்ண போறோம்? நிஜமா அங்க போய் பாருங்க. இந்த வீட்டு பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதனால போதையில்லா தமிழகத்தையும் நம்ம வந்து உருவாக்கணும். ஏன்னா இந்த விளம்பரம் கொடுக்கும்போது திரும்ப திரும்ப நம்ம அவனால் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. வேற வழி ஏன்னு கேட்டீங்கன்னா, மகரிஷி அவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா குடும்ப அமைதியிலிருந்து ஆரம்பிப்பாரு. நிறைவு பண்ணும்போது எப்பவுமே அந்த உலக அமைதி, உலக சமாதானத்தை பத்தி தான் பேசுவாங்க. அந்த போரில்லா நல்லுலகம் அதான் சொல்லுவாங்க. யாருக்காவது இதுல இருக்கா? ராணுவ தளவாடம் பண்றானே, எதுக்கு பண்றாங்க? யாருக்காவது ஏதாவது யூஸ் இருக்கா? அப்ப தளவாடம் வந்து ஒரு விற்பனை ஆகும்னா என்ன பண்ணணும்? ஏதாவது 2 பேர்கிட்ட ஒரு சண்டை ஏற்படுத்தி அவன் வாங்கணும். அதுக்கு உண்டான வேலைய பார்க்கணும். ம். எப்படிலாம் அவரு திரும்ப திரும்ப பேசியிருக்காருங்க. அத நினைத்து பார்த்து, அந்த போரில்லா நல்லுலகத்துக்கு நாம விளம்பரம் குடுக்குற மாரி திரும்ப திரும்ப நம்ம எத்தன மூலையில அது நினைக்குதோ, அது வந்து நடக்கும். அது பார்த்தா அது மைனூட்டு. அது வந்து அ தெரியாம கண்ணுக்கு தெரியாம அற்புதமா நடக்குங்க. அந்த ஆற்றல் மிக அற்புதமான ஆற்றல்ங்க. அது வந்து சந்தேகமே கிடையாதுங்க. ஆக அந்த முறையில நாம் வாழ்த்தி
வேதாத்தின் மகர்ஷி அவருடைய கண்ட கனவை நாம் நிறைவேற்றும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும், என்னை பேச வைத்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.